I am Kamilani pursuing third year Mechanical Engineering at Kobe Engineering College in Belzeroi, and I am from Vijayawada. The question number is 5.3. For gas welding, a particular job using a neutral oxyacetylene flame oxyacetylene OXY acetylene ACE oxyacetylene flame, the acetylene consumption was 10 liters. The acetylene consumption was 10 liters. Oxygen consumption from the cylinder in liter will be the oxygen consumption from the cylinder in liters will be option A 5, option B 10, option C 15, option D 20. ஸோ வந்து கேஸ் வெல்டிங் பண்ணும்போது கேஸ் வெல்டிங்காக இருக்கட்டும், ஆர்க் வெல்டிங்காக இருக்கட்டும், டெர்மிட் வெல்டிங்காக இருக்கட்டும், மூணுத்துக்குமே வந்து ஹீட் தேவை. சரி, ஹீட் இருந்தால் தான் வெல்ட் பண்ண முடியும். ஹீட் இருந்தால் தான் மோல்டன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடியும். ஸோ இப்போ 2 சிலிண்டர் இருக்கு, ஒரு இதில் ஆக்சிஜன் இருக்கும், ஒரு இதில் அசிட்டின் இருக்கும். அதனால தான் ஆக்சிஜன் ஃப்ளேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேற என்ன காம்பினேஷனில் போடலாம்னா ஆக்சிஜன் இல்லாமல் ஏர் அசிட்டின் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சிஜன் பதிலா ஏர் கூட யூஸ் பண்றாங்க. இல்லாட்டி ஆக்சிஜன் அப்படியே வச்சுட்டு ஆக்சி ஹைட்ரஜன் ஃப்ளேம் கூட யூஸ் பண்றாங்க. சரியா? ஸோ இந்த 3 காம்பினேஷனா ஆக்சி ஹைட்ரஜன் ஃப்ளேம் யூஸ் பண்றாங்க. இது கேஸ் வெல்டிங். கேஸ் வெல்டிங்ல வந்து ஆக்சி ஹைட்ரஜன் ஃப்ளேம் யூஸ் பண்றாங்க, ஏர் அசிட்டின் ஃப்ளேம் யூஸ் பண்றாங்க, ஆக்சி அசிட்டின் ஃப்ளேம் யூஸ் பண்றாங்க. ஸோ ஆக்சி அசிட்டின் ஃப்ளேம்ல வந்து 3 வகைப்படும். ஃப்ளேம் வந்து நம்ம செக் பண்ணி அசிட்டின் ஆர்கன் இந்த ரேஷியோ பொறுத்து மாறும். அசிட்டின் ஆல்வேஸ் ஒன்று தான். ஆர்கன் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அது ஆக்சிடைசிங் ஃப்ளேம். இந்த ஃப்ளேமுக்கு பேரு ஆக்சிடைசிங் ஃப்ளேம். சரியா? இது வந்து அசின் ஒன்று தான், இதுவும் ஒன்றா இருந்தால் அது பேரு நியூட்ரல் ஃப்ளேம். இது அசின் ஒன்று தான், இது கம்மியாக இருந்தால் ஆர்கன் கம்மியாக இருந்தால் அது பேரு கார்பரைசிங் ஃப்ளேம். இதான் 3 வகையான ஃப்ளேம் வந்து உருவாக்க முடியும். கார்பரைசிங் ஃப்ளேம் இன்னொரு பேர் கூட பேர் ரெடியூசிங் ஃப்ளேம். சரியா? ஸோ வந்து ஃப்ளேம் வந்து 3 வகைப்படும். ஆக்சி அசிட்டின் வெல்டிங்ல ஃப்ளேம் வந்து 3 வகைப்படும். ஆக்சிடைசிங் ஃப்ளேம், நியூட்ரல் ஃப்ளேம், கார்பரைசிங் ஃப்ளேம். இப்போ அதையா இது வந்து ஏ வந்து என்னது? ஏ எத்தனை லெட்டர்? அப்ப அது 1 ஆல்வேஸ் ஆல்வேஸ் 1 தான். அப்ப ஆக்சிஜன் 1.2 1க்கு மேல இருந்ததுன்னா ஆக்சிஜன் தூக்கலா இருந்தா தூங்கிட்டீங்க. தலேஸ் ஆக்சிடைசிங் ஃப்ளேம். ரெண்டு சமமா இருந்தா நியூட்ரல் அப்படினா. அப்ப ஆக்சிஜன் கம்மியா இருந்தா கார்பரைசிங் ஃப்ளேம் ஆர் ரெடியூசிங் ஃப்ளேம் சொல்லலாம். சரியா? இப்போ இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டு நியூட்ரல் ஃப்ளேம் சொல்லிட்டாங்க, அசிட்டின் வந்து 10 லிட்டர் சொல்லிட்டாங்க, ஆக்சிஜன் 10 லிட்டர் தான். இது எவ்வளவோ அதே தான். இது ஒரு சம்ப கேள்வி. நியூட்ரல் ஃப்ளேம் சொல்லிட்டாங்க, நியூட்ரல் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது 10 லிட்டர் தான், அதுவும் 10 லிட்டர். ஆன்சர் வந்து 10 லிட்டர் டிக் அடிச்சிங்க. அப்போ இதில் வந்து ஆக்சிடைசிங் ஃப்ளேமோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் சூடு அதிகமாக இருக்கும். ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் சூடு அதிகமாக இருக்கும். இது வந்து 3500 டிகிரி செல்சியஸ் அப்ராக்சிமேட் வச்சுக்கங்க. நியூட்ரல் ஃப்ளேம் வந்து 3300 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இது 3100 டிகிரி செல்சியஸ். ஸோ இது கம்மியாக இருக்கும். கார்பன் அதிகமாக இருந்தால் ஒளிரும் தன்மை அதிகமாக இருக்கும், இலுமினஸாக இருக்கும். சரியா? கார்பன் கரி அதிகமாக இருந்தால் ஒளிரும் தன்மை, வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கும், ஒளிரும் தன்மை அதிகமாக இருக்கும். சரியா? லுமினசன்ஸ் இன் நேச்சர் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்சிடைசிங் ஃப்ளேம் வந்து எந்த மாதிரி மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா,
ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி காப்பர், பிராஸ், பிரான்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நியூட்ரல் ஃப்ளேம் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா மைல்டு ஸ்டீல், கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரெடியூசிங் ஃப்ளேம் எதுக்குன்னா ஆடு, நிக்கல் அலாய்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது அப்ளிகேஷன் தெரியும். சரியா? இதான் வந்து ஒரு கேஸ் வெல்டிங்கோட நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த ஆக்சிஜன் ஃப்ளேமுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வரும்னா 2400 டிகிரி செல்சியஸ் வரும். இது 2 டசன் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தெர்மிட் வெல்டிங் வந்து ஆல்ரெடி தெரியும். தெர்மிட் வெல்டிங்ல வந்து எழுதிருப்பீங்க. தெர்மிட் வெல்டிங் போனால் நோட்ஸ் வச்சுருப்பீங்க. அங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னா 2800 டிகிரி செல்சியஸ் நோட் பண்ணிங்க. தெர்மிட் வெல்டிங் பழைய நோட்ஸில் பழைய முன்னாடி எழுதிருப்பீங்க. அங்கே 2800 டிகிரி செல்சியஸ் இது பண்ணுங்க. ஆர்க் வெல்டிங் வந்து 5400 டிகிரி செல்சியஸ் போட்டுங்க. இல்லை மொத்தம் தனியாக கூட போட்டுங்க. ஆர்க் வெல்டிங் 5400, தெர்மிட் வெல்டிங் 2700. அப்படியே 5400 பாதி தான் 2200. ஸோ ஆர்க் வெல்டிங் 5400, தெர்மிட் வெல்டிங் 2800. இவன் 2 டசன் ஆக்சிஜன் 2 டசன் 2400, அவன் 3500. இவன் ஈவன் நம்பர், 2 ஈவன் நம்பரு, அவன் 2 ஆட் நம்பர். சரியா? இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண டிப்ஸு. நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரெட்ரீவ் ஆகும். ஸோ இன்னைக்கு அசிட்டின் ஆக்சி அசிட்டின் ஃப்ளேம் வந்து எத்தனை வகையாக பிரிப்பாங்க, அப்புறம் அதுக்கான இதெல்லாம் அப்ளிகேஷன் கற்றுக் கொடுத்த